என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளைச் செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். இன்று இந்த அம்மா உனக்குக் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. என் பிள்ளையே, உன் வாழ்நாளில் இனி நீயே நினைத்துப் பார்க்காத அளவிற்கு அத்தனை நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, நான் என்னதான் செய்தேன் அம்மா? நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தாலும், உழைத்தாலும், விடாமுயற்சிகள் செய்தாலும், எல்லாருக்குமே நல்லதை நினைத்தாலும் சரி, என்னுடைய அருமை பெருமையை உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்திக் கொண்டு என்னை கஷ்டத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கின்றார்கள். நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண்முன் என்னை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கௌரவமாக வாழ வையுங்கள் என் அம்மா. என்று என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை நான் நிச்சயமாக கைவிடவே மாட்டேன். என் பிள்ளையே, நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன். ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? இனி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்காகவே உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை. ஆனால் அந்த நேரம் கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அதனை மற்றவர்கள் பாதிக்கக்கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்திக்க கூடாது என்றுதான் நான் உன்னிடத்திலேயே தெளிவாக சொல்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் அம்மா நான் நினைக்கின்றேன். நீ நினைத்தது எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இந்த தாயானவள் இருப்பதை நீ மறந்து விடுவாய் தானே? அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதையெல்லாம் அவர்களுக்கு உங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து சரியான நேரத்தில் இந்த அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் சீக்கிரமாகவே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன். நீ வாழவே கூடாது, நீ சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது என்று எப்பொழுது பார்த்தாலும் உன்னை தூற்றிக்கொண்டு உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பம் துயரங்களை கொடுத்து கொண்டும் எல்லாம் நாள்தோறும் இருக்கின்றார்கள் அல்லவா? என் தங்கப்பிள்ளையே, துன்பம் துயரங்களை எல்லாம் நாள்தோறும் கொடுத்து கொண்டு அதிலே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் மனிதர்களும் அவர்களுக்கு உண்டான தண்டனையானது இன்னும் சில நாட்களிலேயே கொடுக்கத்தான் போகின்றேன். என் பிள்ளையே, அவர்களை பற்றியெல்லாம் நீ ஒரு பொழுதும் வருந்தாதே. உனக்கு கிடைக்கும் வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். யாரோ எதையோ சொல்கின்றார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் நீ இழந்து விடாதே. எக்காரணத்தை கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் எது என்று சொல்கின்ற நோக்கத்திற்காக சொல்கின்றார்கள் என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள். அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் நீ நினைத்திருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியும் பல மடங்காக நான் அதிகரித்துத்தான் கொடுக்கப் போகின்றேன். நீ இப்பொழுது நிம்மதியை இழந்துவிட்டு சந்தோஷமாக இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இதே நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது இல்லை. இப்பொழுது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லையே என்று கவலையும் கண்ணீரும் என் வாழ்க்கை இருக்கின்றது என்று வருத்தப்படலாம். இப்பொழுது நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கின்றாயோ அதைவிட பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறப்போகின்றது. உன்னை பார்க்கப் போகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியை பற்றி பெருமையாகவும் உன்னுடைய நல்ல குணங்களை பற்றி புகழ்ந்தும் பேசத்தான் போகின்றார்கள். என் பிள்ளையே,
அது மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக பெயர் சொல்லும் பிள்ளையாகத்தான் வாழப்போகின்றாய். அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த அம்மா உனக்கு நான் அமைத்து தரப்போகின்றேன். என் செல்லமே, உனக்கு பிடித்த வழியில் நீ செல்லப் போகின்றாய். நீ யோசித்த விஷயங்கள் எதையும் நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் முள்ளாகவும் இருக்கலாம், பூக்களாகவும் இருக்கலாம். நீ செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான் முதலில் கஷ்டமாக இருக்கின்றது என்று நீ எதையும் நினைத்து விடாதே. எளிதாக இருக்கின்ற என்று எதையும் சாதாரணமாகவும் நினைத்து விடாதே. என் பிள்ளையே, உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் செலுத்துகின்றாயோ அதுபோன்றே உன்னுடைய பலன்களையும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது அதில் உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை. நீதான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும். அதனால் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதன் பிறகுதான் நீ செய்ய வேண்டும். உன்னுடைய உழைப்பில் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையோடு நீ செய்யும் பொழுது நீ கேட்டதை என்னிடத்திலே ஆசைப்படுவதையும் நான் ஒரு பொழுதும் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன். என் பிள்ளையே, நீ எப்படி வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதுபோலவே உனக்கு அமைத்து கொடுக்க சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பதாக தீர்மானித்து விட்டேன். இந்த அம்மாவினை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? அதனை எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டு விடுவேன்? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துடத்தி உன் வாழ்க்கையில் நிறைவாக சந்தோஷத்தையும் மனநிறைவையும் நிம்மதியையும் என்றுமே நிலைத்திருக்கும்படி நான் செய்ய போகின்றேன். என் பிள்ளையே, இதுவரை உன்னிடத்திலே எது இல்லை என்று நீ சொன்னாயோ, காசு, பணம், வீடு, வாசல், சொந்த பந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது. இதையெல்லாம் உன்னை தானாக தேடி வரும் பொழுது உன்னுடைய சமூக அந்தஸ்தையும் உச்சத்தில் இருக்கும். என் அன்பு பிள்ளையே, அத்தனையும் உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன். யாராலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. யாருக்கும் கிடைக்காத வெற்றியையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் தினமும் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன். என் செல்லமே, இனி ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு வெற்றி தரக்கூடியதாக வாய்ப்பாக தான் இருக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை. உனக்கான வெற்றியையும் தருவதற்காக நான் நாள்தோறும் காத்து கொண்டு இருக்கின்றேன். என் செல்லமே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.